வணக்கம். அன்னம்மாள் மகளிர் கல்வியியல் கல்லூரியிலிருந்து ஜெயபார்வதி. இன்று நாம் பார்க்க இருப்பது வரலாறு கற்பித்தல் என்ற பாடத்திலிருந்து வரலாறு கற்பித்தலுக்கான வளங்களில் பகுதி 1 அச்செழுத்து வளங்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். வரலாறு கற்பித்தலுக்கான வளங்கள் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை அச்செழுத்து வளங்கள், கேட்கும் வளங்கள், காட்சி வளங்கள், தகவல் தொடர்பு வளங்கள் மற்றும் சமுதாய வளங்களாகும். கற்பித்தலுக்கான வளங்களின் பயன்களாக நாம் பார்க்க இருப்பது, இதை மாணவர்களை ஊக்குவிக்க பயன்படுகிறது, கற்றலை எளிதாக்குகின்றது, கற்றலுக்கான காலத்தை குறைக்கிறது, நினைவை மிகுதியாக்குகின்றன, மேலும் மறத்தலை குறைக்கின்றது. அச்செழுத்து வளங்கள். கல்லிலும் புள்ளிலும் பனையோலையிலும் எழுதி வந்த மனிதன் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அச்சுக்கலை வளர்ந்தது. ஏராளமான புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. அச்செழுத்து வளங்களின் பயன்கள். எப்போதோ அச்சடிக்கப்பட்ட நூல்களையும் இப்பொழுது நாம் படிக்கின்றோம். ஒரே நேரத்தில் பலர் பயன்படுத்தலாம், நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தலாம், படிப்பறிவு பெருக்கத்திற்கு பயன்படுகிறது. மேலும் வரலாறு கற்பிக்க அச்செழுத்து வளங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. இன்று நாம் அச்செழுத்து வளங்களாக நாளிதழ்கள், ஆய்விதழ்கள், பத்திரிகைகள், மேற்கோள் நூல்கள், கலைக்களஞ்சியங்கள் ஆகியவற்றை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவதாக நாளிதழ்கள். இன்றைய செய்தியே நாளைய வரலாறு என்பர். அதேபோல் நேற்றைய செய்தியும் இன்றைய வரலாறாகும். எனவே வரலாற்று மாணவர்கள் நாளிதழ்களை படித்து பயன்பெற வேண்டும். மேலும் வரலாறுக்கென்றே நாளிதழ்களும் உள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆய்விதழ்கள். ஆய்வு நோக்கில் கருத்துக்கள், படைப்புகள், ஆய்வு கட்டுரைகள் ஆகியவற்றை தாங்கி வரும் இதழ்கள் ஆய்விதழ்களாகும். வரலாற்று ஆய்வு மாணவர்களுக்கு ஆய்விதழ்கள் பெரிதும் பயன்படுகின்றது. அடுத்ததாக பருவ இதழ்கள். பருவ இதழ்கள் நிறுவனங்களில் ஒரு பருவத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பாகும். நிகழ்வுகளின் படங்கள் மற்றும் தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். இது வரலாற்று படிக்கும் மாணவர்களுக்கும் வரலாற்றில் ஆய்வு செய்யும் மாணவர்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அடுத்ததாக மேற்கோள் நூல்கள். ஒரு பாடம் அல்லது தலைப்பு தொடர்பான மேற்கோளாக வேறு பல நூல்களிலிருந்து சில அடிகள் மற்றும் குறிப்புகள் எடுக்க பயன்படும் நூல்கள் மேற்கோள் நூல்கள் ஆகும். வரலாற்று ஆராய்ச்சி மாணவர்கள் மேற்கோளாக காண்பிப்பதற்கு இத்தகைய நூல்கள் பெரிதும் பயனுள்ளதாக உள்ளன. வரலாற்று கலைக்களஞ்சியம். வரலாற்று கருத்துக்கள், நிலப்படங்கள், விளக்கப்படங்கள், புள்ளி விவரங்கள் ஆகியவற்றை தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கும் நூல்கள் வரலாற்று கலைக்களஞ்சியங்களாகும். வரலாற்று பாடங்களை நிறைந்த கருத்துக்களுடன் மாணவர்களுக்கு வழங்கிட இத்தகைய வரலாற்று கலைக்களஞ்சியங்கள் பயன்படுகின்றன. இதுவரை பகுதி 1 அச்செழுத்து வளங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த பாட வேளையில் பகுதி 2 கேட்கும் வளங்கள் பற்றி கேட்போம். நன்றி.